பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம மத்தியில் ப்ரோஸ்வர்ட்ஸ் யூடியூப் நிறுவனத்தில் புரோஸ்கர் வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. என்னென்னா ஆர்டிஐ போடுறதுல கொஞ்சம் ஆர்வமாகி ஆரம்பத்துலேருந்து எப்படி ஆர்டிஐ போடுறது அப்படிங்கிறத அவர் நல்லா நுணுக்கமாக கற்றுக்கிட்டார். எடுப்பில் ஆர்டிஐ போடாமல் கொஞ்சம் அனுபவங்களை வளர்த்து கொண்டதுக்கப்புறம் அவர் முதல் ஆர்டிஐ பதிவு பண்ணார். அந்த முதல் ஆர்டிஐயில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நிகழ்த்தியிருக்கார். அவர் வாழக்கூடிய கிராம ஊராட்சியிலேயே அவர் தேவையான தகவல்கள் 5 வருஷத்துக்கு கணக்கை கேட்டு அவர் டூஜேயில் ஆய்வு பண்ணி அந்த கணக்கை வாங்குறதுக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தார். அந்த நிகழ்வு தற்போது தகவல் ஆணையம் போகாமலே அந்த 5 வருட கணக்கை அவர் நேற்று வாங்கியிருக்கார். ஸோ அந்த ஒரு வெற்றி கதைகளை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடிய உறவுகள் இந்த அனுபவங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். அனைவரைக்கும் போகிறது நல்லது தான். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இங்கே இருக்குது செஞ்சால் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். வணக்கம் ப்ரோஸ். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க நேயர்களுக்கு. இப்போது நான் வாழக்கூடிய கிராம ஊராட்சியில் கணக்குகள் வெளியில் தெரியாது, போர்டில் இருக்காது எதுவுமே. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டு இல்லை அப்படிங்கிற முடிவில் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆர்டிஐ டீமை குறித்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆர்டிஐ பற்றி ஒரு விளக்கம், ஆர்டிஐனா என்னன்னு தெரியும். ஒரு ஆர்டிஐனா தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 வருஷம் வந்துச்சு, இது யார் கொண்டு வந்தா அதெல்லாம் தெரியும். தகவல் யார் கேட்கணும், எப்படி கேட்கணும், மனு எழுதணும், எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போது நான் யூடியூப்பில் உங்கள் சேனலு நிறையா அந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது இதோட விளக்கம் புரிஞ்சிச்சு. ஆனால் அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு பயம் ரொம்பவே இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஆர்டிஐன்னு சொல்லி தகவல் பெறும் உரிமை சட்டம்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவா எழுதி போட்டிருந்தேன். சரி. அதுக்கே ஒரு குரூப் வீட்டுக்கு வந்துருச்சு. சரி, அது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் சமாளிக்கிறது என்னன்னா, நான் எதையும் சந்திச்சிருவேன்லாம் சொல்லலாம். ஆனால் வீட்டில் பெண்கள் அவங்க பயப்படுவாங்க, அவங்க தான் நமக்கு சோறு போடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ப்ராப்பராக பண்ணணும்னா அவங்க நம்ம வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது, வந்தால் அவங்க மாட்டணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணோன்னா 2J கலாயை போடணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, மனுவெலாம் எழுதிட்டேன். சரி, எழுதி ஒரு 20-25 நாள் மனு கையில் வச்சுட்டே இருந்தேன். டேட்லாம் 25 நாள் தயக்கம் பயம், அதான் உண்மை, தயக்கம் பயம். அதுக்கப்புறம் இது ராமநாதபுரம் பொறுப்பாளர் ஜாகிர் அவர்கிட்ட அந்த மனுக்கள்ல என்னென்ன நுணுக்கங்கள் நீங்க 2J கலாய்வு செய்யணும் அப்படிங்கறத மட்டும் போடுங்க, வேற எதுவுமே போட தேவையில்லை, அவங்க அனுமதி தேதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் 2J கலாய்வை போட்டுட்டேன், மனு போட்டோன்னா எனக்கு ரிப்ளே வரல. ஒரு கரெக்டாக ஒரு 34வது நாளாக என்னமோ வந்தது. இந்த மாதிரி இந்த தேதியில் ஒரு 13ஆம் தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் நீங்கள் கலாய்வு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் வந்துச்சு. அந்த தேதி அரசு விடுமுறை, அரசாங்க விடுமுறை, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாக விடுமுறை. அந்த தேதியில் எனக்கு கலாய்வு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஆஃபீஸ் திறந்துருக்காங்க எனக்கு தெரியும். நான் அதுக்கப்புறம் என்னென்னா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் பொறுப்பாளரை அணுகினேன். பொறுப்பாளர் என்ன சொன்னார், நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி, அவர் அது மட்டும் தான் கேட்டேன், மேல்முறையீடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், மேல்முறையீடு பண்ணணுன்னா என்ன பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஃபுல்லாகவே எழுது, உனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு, என்ன பண்ண அப்படிங்கிறத எழுதி 19(1) மட்டும் ஒரு செக்ஷனை வச்சு போட்டுரு, ஸ்டாம்ப்லாம் ஒட்டானா அப்படியே போட்டுருன்னு சொல்லும்போது நான் 19(1) மேல்முறையீடு பண்ணேன். இந்த மாதிரி நான் இந்த தேதியில் உங்களுக்கு 6(1) கீழ் மனு செஞ்சுருந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு தேதி வழங்குனீங்க, அந்த தேதி அரசு விடுமுறையாக இருந்துச்சு, அதனால 19(1) கீழே நான் மேல்முறையீடு செய்கிறேன் அப்படின்னு மேல்முறையீடு பண்ணினேன். மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 5ஆம் மாசத்துல ஒரு டேட் கொடுத்தாங்க. அதாவது நான் முதல் மனு பண்ணது 2ஆம் மாசம் பண்ணேன். 5ஆம் மாசத்துல ஒரு 13ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் கலாய்வு போனேன். கலாய்வு போய் ஆவணங்களை கலாய்வு பண்ணேன். அப்போ எனக்கு கலாய்வு கூட அவர் வந்திருந்தாரு, ஜாகிர் வந்திருந்தாரு. கலாய்வு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஜாகிர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஆவணத்தோட எண்களையும் எழுதுங்க. குறிப்பில் நீங்கள் இப்போ 2020 21 வரவு செலவு கணக்கா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சங்கடப்படாமல் எழுதுங்க, பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி. அப்போ நான் அந்த 5 வருஷ கணக்கில் எனக்கு என்னென்ன வேணும், தணிக்கை அறிக்கை, வரவு செலவு, அதுக்கப்புறம் ஊழியருக்கான சம்பளம் வழங்கின விஷயம் எல்லாத்தையும் எழுதியிருந்தேன். எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்து அதுக்குலாம் குறிப்பு எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு எதெல்லாம் டவுட் இருந்தோ அதெல்லாம் எழுதினேன். ஃபுல்லாகவே எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எனக்கு இந்த கணக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி ஊராட்சி செயலாளர்கிட்ட கொடுத்தாச்சு. மனுவா கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு சராசரி நகல் எடுத்துக்கிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கு 1 மாசம் ஆகுது எடுக்கிறதுக்கு, நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நினைவூட்டல் கடிதம் ஒன்று நம்மளோட PIO பொது தகவல் அலுவலருக்கு நினைவூட்டல் கடிதம் போட்டேன். என்ன கடிதம்னா, இந்த மாதிரி நீங்க கொடுத்த டேட்ல நான் கலாய்வு பண்ணிட்டேன், நான் கலாய்வு பண்ணது மேல்முறையீட்டுல, அதாவது 19(1) கீழ் மேல்முறையீட்டுல கலாய்வு. பணம் கட்டிட்டு வாங்கிக்கன்னு சொல்லியிருந்தாங்களோ?
இல்ல 19 நான் சொல்றேன் நினைவூட்டல் கடிதம் எப்படி வச்சிருந்தா 19 கீழ் மேல்முறையீடு பண்ணி நான் கலாய் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஆவணங்கள்லாம் குறிப்பிடுத்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்டே சரியா சட்டத்தை கடைபிடிச்சிருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலையோட முடிஞ்சிருக்கும். ஆமா, இப்போ நீங்க கூடுதலா எனக்கு வந்து நீங்க கவனம் இல்லாம எனக்கு பதில் இருந்ததுனால நான் அப்பீல்ல வந்து நான் வந்து இப்போ வந்திருக்கேன். ஆமா 19 கீழ மேல்முறை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதனால நான் கோரிய ஆவணங்களை எனக்கு வந்து கட்டணம் இல்லாமல் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். பிரிவு 7 கீழே கட்டணம் நான் பிரிவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். 7 கீழே பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கிட்ட எனக்கு பதில் என்ன வருதுன்னா, நீங்கள் இந்த ஆவணம்லாம் கேட்டிருக்கீங்க, நான் கேட்ட ஆவணத்தோட லிஸ்ட்லாம் கரெக்டாக கொடுத்து கீழே ஒரு A4 ஷீட் பேப்பருக்கு வந்து 2 ரூபாயும் அதுக்கு மேலே ஏத்திரிக்கு வந்து 3 ரூபாய் ஏத்திருக்கு 5 ரூபாயும் கொடுத்து சரி நீங்கள் மற்ற பேப்பருக்கு வந்து 5 ரூபாயும் கொடுத்து இல்லை அதை விட பெரிய பேப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற கட்டணம் செலுத்தி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து அப்படியே சட்டத்திற்கு எதிரானது. ஆர்டிஐ மேல்முறை போயாச்சு 19 ஆர்டிஐ சட்டத்திற்கு அப்படியே எதிரானது. அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன், நான் நிறைய ஆலோசனை கேட்டதுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஆணையம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னா, வெளியில தெரியாம இருக்குன்னா ஆணையம் போகாமையே இதை சக்சஸ் பண்றாங்க. நம்மளாம் நிறைய என்னோட வழக்கெல்லாம் அதிகமா நீங்க ஆணையத்தில் பார்க்க. ஆனா ஃபர்ஸ்ட் அப்பீல் போறதுக்கு முன்னாடி கிடைச்சிருது, இல்ல ஒன்னும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அப்பீல் போனதுக்கு அப்புறம் கிடைச்சிருது. அப்படி நிறைய தான் நம்ம சேமிச்சு. அது ஆணையம் போய் தான் கிடைக்கணும் அப்படின்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் அந்த கணக்கை பார்க்காம அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் புது 3 வருஷம் கணக்கு வந்துடும். இது என்ன பண்றதுன்னு புரியாம நம்மளோட ஆர்டி ஆர்வலர்கிட்ட கேட்டப்போ இது ஒரு சட்டம், இந்த சட்டத்தை இவங்க மதிக்கல, சட்டத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த துறை, அதாவது ஆர்டிங்கிற ஒரு துறையில பொது தகவல் அலுவலராக இருக்காங்கல்ல, அவங்க இந்த பொது தகவல் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. அப்போ அவங்க மேல துறை ரீதி நடவடிக்கை எடுக்க நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஆர்டி சட்டமே தெரியாதவங்கள எதுக்கு வச்சிருக்கீங்க? நான் அப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன்னா இவங்களுக்கு ஆர்டி சட்டத்தை சொல்லி கொடுங்க, இவங்களுக்கு வந்து நகல் எண் எப்படி போடணும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நகல் எண் வந்து 2025 நான் மனு அனுப்புனது எல்லாமே 2022 2ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. எனக்கு நகல் எண் எல்லாமே 2023 2024 அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மட் கூட மாத்தாம அப்படியே அடிச்சாங்க. 2023 2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த நகல் எண்ணெல்லாம் நீங்க சொல்லி கொடுங்க. ஆர்டிஐ கிளாஸ் நம்மளோட தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் போடுறாங்க, அதுக்கான போக்குவரத்து செலவை நானே ஏத்துக்கிறேன். அந்த 100 ரூபாய் தான் கேட்பாங்க ஒரு கிளாஸுக்கு, அது உணவுக்காக, அந்த செலவை நானே ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இல்ல உங்க அலுவலகத்திலேயே வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எனக்கு ஒரு தேதியை சொல்லுங்க, நான் வந்து ஹக்கீம் அண்ணன் முருகேசன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான் கிளாஸ் எடுக்க வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லி நான் அந்த மாதிரி ரொம்ப எனக்கு வந்து அந்த சட்டம் அது எப்படின்னா, நான் ஒரு ஆள் போடல, திருவண்ணாமலை வட்டத்தில் எத்தனையோ பேர் ஆர்டிஐ போடுறாங்க. அப்போ ஆர்டிஐ சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு ரூலை இவங்க பிரேக் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. 19(1)ங்கிறதே நம்ம வந்து ஆர்டிஐ போடக்கூடியவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு தண்டனையாகவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும். காத்திருந்ததுக்கு ஒரு நஷ்ட ஈடாக தான் இதை கொடுக்க சொல்றாங்க. அதே நம்ம கிடைக்கக்கூடிய சலுகை இவங்க வந்து பரிகாரமா அவங்களுக்கு அதை நினைப்பூட்டணும். 6(1)க்கே நம்ம தகவல் கொடுத்துடணுங்கிற அக்கறை வரணுங்கிறக்காண்டி தான் அந்த இலவசமாக கொடுக்க சொல்றாங்க. ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தலாம் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மனு வந்துச்சு, நீங்க ஊராட்சி அலுவலகத்தில் சென்று கட்டணம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்துச்சு. மறுபடியும் கட்டணம் எல்லாம் வாங்கிக்கிறீங்க, அங்க இருந்து ஊராட்சி அலுவலகம் போய் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நானும் விடல. அதுலயும் சட்டம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம ஆர்டிஐ வந்து போஸ்ட் மூலியமா பண்ணிருக்கோம். பொது தகவல் அலுவலர் தான் எனக்கு தகவல் தரணும். துணை பொது தகவல் அலுவலர் தர வேண்டிய அவசியம். ஊராட்சி செயலாளர் வந்து துணை பொது PA தான் அவர் எனக்கு தகவல் தரணும்னு ஒரு அவசியமே இல்லை. அவர் யாருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா, துணை PIO பொது தகவல் அலுவலருக்கு பதில் கொடுக்கணும். பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தகவலை பெற்று மனுதாரருக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி பொது தகவல் அலுவலருக்கு வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் போட்டேன். நான் போஸ்ட்டில் தான் உங்களுக்கு மனு செஞ்சேன். நான் கலாய் பண்ணதான் உங்களை போஸ்ட்டில் தான் நினைவூட்டல் பண்ணேன். பொது தகவல் அலுவலர் தான் எனக்கு தகவல் தரணும், முத்திரையிட்டு நீங்கள் கையொப்பமிட்டு எனக்கு தகவல் தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஊராட்சி செயலரே கால் பண்ணி, நீ என்ன வேணாலும் கணக்கு வந்து எடுத்துக்கோ, நான் உனக்கு ஜெராக்ஸ் போட்டு தந்துடுறேன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆர்டிஐ அதிகமாக போடாதீங்க, நிறைய ஆர்டிஐ வந்து அவங்களால பதில் சொல்லவில்லை, மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கணக்கை வந்து வாங்கியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷ கணக்கு கிடைச்சிடும். 5 வருஷ கணக்கு. இது என்னன்னா, நான் கிராமத்திலே இருக்கிறனால நான் போய் வாங்கிப்பேன். ஓகே. இதுவே நான் ஒரு வேற ஊரில் மதுரை திருச்சி அந்த மாதிரி போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும், நீங்கள் எனக்கு வந்து அனுப்பணும். ஏன்னா லோக்கலில் அவங்க அதை அனுப்பவும் செஞ்சுருவாங்க. ஏன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் இன்னும் ப்ரெஷர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு வந்து போஸ்ட் மூலியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி
முடியும். அலுவலர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் நம்ம கருத்து. ஆமா பக்கத்துல இருக்கு, நம்ம போய் வாங்கிக்கலாம். அதனால நம்ம வந்து நம்ம ராஜாக்கள் கிடையாது. அதனால போய் நான் நேரடியாவே அந்த மனுக்களை பெற்றுக்கிட்டேன். இப்போ இனி என்ன வந்து ஆவணங்கள் வேணாலும் என்ன ஆவணங்கள் வேணாலும் நீ வந்து வாங்கிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த சூழ்நிலையை ஒன்று உருவாக்கிட்டேன். நம்ம பகை உணர்வோட நம்ம போகிறது கிடையாது. நமக்கு என்னன்னா ஆவணங்கள், நம்ம மதிப்பணம் எப்படி செலவு பண்ணிருக்கேன்னு எனக்கு காமிங்க. இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் நிறைய பேர் ஆயிட்டாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஊராட்சியை சரி பண்ணாதான் நம்ம ஊராட்சியில் என்ன நடக்கும் தெரிஞ்சாதான் நம்ம இன்னொருத்தன் தகவல் கேட்கும்போது அவனுக்கு நம்ம சொல்ல முடியும். ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நீங்கள் வந்து அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளும். இனி என்னன்னா அந்த ஆவணங்கள் என் கையில் கிடச்சிருக்கு. இந்த ஆவணங்களை இனிமேல் நான் வந்து அந்த ஆவணங்கள் என்னென்ன இருக்கு. இப்போ செலவு சீட்டுனா என்ன, செலவு சீட்டில் முதல் பக்கம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த பக்கம் ஆவணம் எப்படி இருக்கும், அந்த பிஎம்எஸ் அமௌண்ட் எப்படி அனுப்பியிருக்காங்க, என்ன செக் நம்பர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் நான் படித்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அதுவும் கூட இந்த கலாய்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக. ஊராட்சியில் முதல்ல நான் கலாய்வு போனப்போ எனக்கு புரியல. ஜாகிர் தான் எனக்கு எல்லாமே சொன்னார், இது இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இங்கேயே வந்திருந்தீங்க. எங்கன்னா நம்ம வெள்ளையபுரம் கலாய்வு போகும்போது திரு காளி அவங்க வந்திருக்கும் போது நீங்களும் காளின்னு தான் ஆய்வு பண்ணீங்க. அதில் கொஞ்சம் அனுபவங்கள். இல்லை, அதே இருந்தாலும் வீட்டில் ஃப்ரீயாக எல்லா பேப்பரையும் எடுத்து போட்டுட்டு உட்காந்து பார்க்குறதுல அது வேறு. ஆமாம், கண்டிப்பாக கலாய்வு போடுங்க. 19 முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சட்டத்திற்கு எதிராக அவங்களை நிராகரிச்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து முழுமையான தகவல் தரலை, உங்களுக்கு தகவலே தரலை அப்படின்னா 19 பயன்படுத்துவதில் தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் மேல்முறையீடு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு போயிருப்பீங்க 19. ஓகே, இந்த நினைவூட்டல் கடிதமும் கூட பிஏவுக்கு வச்சிருப்பீங்க. பிஏவி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்க? அப்போ அது வந்து எப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கலெக்டருக்கு அனுப்பலாம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கலெக்டருக்கு அனுப்புனா இப்போ நான் கோட்டாட்சியருக்குலாம் அனுப்பியிருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட்லாம் இன்னும் 30 நாளில் 45 நடவடிக்கை கிடையாது. சிஎம் செல்ல எப்படின்னா 30 நாட்களுக்குள்ள மனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அது என்ன பண்ணுறாங்க, சிஎம் செல்ல நம்ம அனுப்பக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களோட கடமையை முடிச்சிடுறாங்க. அதாவது அந்த மாதிரி துறை ரீதி நடவடிக்கைக்கு யார் இப்போ வந்து நான் வந்து டெபுட்டி பிடிஓ பிஐஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவளுடைய மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படின்னா நம்மளுடைய பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கலெக்டரோட கடமை முடிஞ்சிருது. ஆமாம், அப்போ வந்து இவங்க தான் நடவடிக்கை எடுக்கும். இவங்க மேலே ப்ரெஷர் ஆகிறனால 30 நாட்களும் நடவடிக்கை. ஒன்று நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாங்க, இல்லைன்னா அதுக்கான பதிலை கொடுத்துட்றாங்க. அதனால நான் வந்து சிஎம் செல்ல வந்து சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒன்று புரியாது அவங்களுக்கு. அதனால தான் வந்து ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம், கலெக்டருக்கு சொல்லலாம், ஆனால் டிலே ஆகணும் இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சிஎம் செல்ல பெட்டிஷன் வைக்கலாம். இல்லை அவங்க மீது துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் துறை நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் ஆர்டிஓ இந்த மாதிரி சரியாக பிஐஓ சரியாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். அவருக்கு மேல் அதிகாரி வட்டார வளர்ச்சி அலுவலர் தான், அவரு கூட நீங்கள் கொடுக்கலாம். அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா, ஆணையம் போய் நம்ம வந்து வாங்குகிற ஒரு விஷயம் இருக்க தேவை தான். பட் ஆனால் இங்கேயே அவங்க சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது நம்ம அப்பீலில் அடுத்தடுத்து போய் எப்படி சக்ஸஸ் பண்ணுறங்கிற விவரத்தை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி எங்களோட அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம். மேலும் வளர வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.